சொல்கின்றது. On the third day he lifted up his eyes. மூன்றாம் நாள் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்திலிருந்து பார்த்தார். Yes, he lifted. And then அதன் பின்பு உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்கள், நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்த பின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார். so for 3 days what was he doing? அந்த 3 நாளும் ஆபிரகாம் என்ன செய்து கொண்டே இருந்தார்? He was traveling. அவர் பயணம் செய்து கொண்டிருந்தார். But the Bible says after 3 days he lifted up his eyes. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, 3 நாட்களுக்கு பிறகு அவர் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார் என்று. What was he doing 3 days traveling? அந்த 3 நாள் பயணத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? Supposing you were asked to give up something that is very precious to you. உங்களுக்கு ரொம்ப மதிப்பா பத்திரமா வச்சிருக்க ஒரு காரியத்தை அதை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்றது, இழக்க சொல்லும்படியான சூழ்நிலை. What you will be thinking the whole day? முழு நாளும் நீங்க எதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பீங்க? What you will be thinking the whole day? எதை பத்தி அந்த முழு நாளை யோசிச்சுட்டே இருப்பீங்க? God, don't take my son, take the neighbor's son. ஆண்டவரே, என் மகனை எடுத்துக்கிட வேணாம், அடுத்தவங்க மகன், அடுத்த வீட்டில் உள்ள மகனை எடுத்துக்கங்க, அப்படி யோசிச்சு ஜெபிச்சுட்டு இருப்போம். Okay, 3 days what will be on your mind? இந்த 3 நாளும் அப்படி நீங்க இருந்தா உங்க எண்ணத்துலலாம் என்ன இருந்திருக்கும்? How can I sacrifice my son? எப்படி என் மகனை நான் பலி கொடுக்க முடியும்? How can I do that? எப்படி நான் அதை செய்ய முடியும்? Come on. Most of the time our mind is engaged with the things that we desire. என்னெல்லாம் நம்ம விரும்புகின்றோமோ, அந்த எதையெல்லாம் நாம உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கோமோ அதை குறித்து தான் நம்முடைய கவனமெல்லாம் இருக்கும். But what is Abraham thinking? ஆனா ஆபிரகாம் எதை குறித்து அவள் சிந்தித்துக் கொண்டே இருந்தார்? He is thinking only about what God has told him. ஆண்டவர் அவரிடம் என்ன கூறியிருந்தார் என்பதை பற்றியே அவருடைய சிந்தனை இருந்தது. That's why the next scripture says, அதனால் தான் அடுத்த வார்த்தை இவ்வாறு சொல்கின்றது. He says to the 2 men who are with him, அவரோடு இருந்த வேலைக்காரர்களை நோக்கி அவர் இவ்வாறு சொன்னார், you stay here with the donkey. நீங்கள் கழுதையோடு இங்கே தங்கி இருங்கள், I and my son, நானும் என்னுடைய மகனும் we will worship. நாங்கள் வழிபாடு செய்த பின் We will worship. நாங்கள் வழிபாடு செய்வோம். We will worship நாங்கள் வழிபாடு செய்வோம் God, கடவுள், and then we will come back to you. நாங்கள் கடவுளை வழிபாடு செய்த பின்பு உங்களிடம் திரும்பி வருவோம். Is it easy to worship God in a situation like that? ஆபிரகாம் இருந்த அந்த சூழ்நிலையிலே கடவுளை வழிபடுவது அவ்வளவு எளிதான காரியமாக இருந்ததா? Hello? அவர் இருந்த சூழ்நிலையில் வழிபாடு என்பது எளிதாக இருந்ததா? What was he worshiping for 3 days? 3 நாள்களாக அவர் எதை வழிபாடு செய்து கொண்டே இருந்தார்? He was thinking about how faithful God has been. அவர் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையிலே எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்தார் என்பதை பற்றியே அவர் யோசித்துக் கொண்டு வந்தார். His relationship with God is more than 30 years. அவருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவானது 30 வருடத்திற்கு மேலாக உள்ள ஒரு காரியமாகும். He got his son at the age of 100. 100 வயதாக இருக்கும்போது தன்னுடைய மகனை அவர் பெற்றுக்கொண்டார். And after the sacrifice Isaac is going to get married, so let's say another 18 years, so about 35-40 years. அடுத்த 18-19 வயதிலே ஈசாக்குக்கு திருமணம் நடக்கும். அவருடைய இன்னும் ஒரு 50 அவ்வாறு ஆண்டுகளுக்கு பின்பு அவர் அதை காண்பார் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். So he's looking into his 40 years in these 3 days, how God has been faithful to him. அந்த 40 வருடங்களிலே எவ்வாறு ஆண்டவராகிய கடவுள் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருந்தார் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார். God has protected Abraham and how God has blessed Abraham in these 40 years. இந்த 40 ஆண்டுகளிலே எவ்வாறு ஆண்டவர் தன்னை பாதுகாத்துக் கொண்டிருந்தார், தன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார் என்பதை பற்றி அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். 3 days he is not thinking about how he is going to sacrifice his son. அந்த 3 நாட்களும் எவ்வாறு தன்னுடைய மகனை அவர் அங்கு பலியாக ஒப்புக் கொடுக்க போகின்றார் என்பதை பற்றி அவர் சிந்திக்கவில்லை. He is looking into his life
with God and a relationship with God where God has always been a good God who has done only good things. அவர் ஆண்டவரோடு தனக்கு இருந்த அந்த உறவு வாழ்க்கையை பற்றி அவர் எண்ணிக்கொண்டே இருந்தார். அந்த கடவுள் எப்போதும் 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 அவரோடு இருந்து அவருக்கு உதவுவராக ஆசீர்வதிப்பவராக இருந்ததையே அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். He's thinking about what God has said to him. He always keeps his word. அவர் இவ்வாறு ஆண்டவர் எப்போதெல்லாம் வார்த்தைகளை பேசுகின்றாரோ அந்த வார்த்தைகளில் அவர் உண்மை உள்ளவராக நிறைவேற்றுபவராக இருந்ததை அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். He's thinking about what was impossible, that at the age of 100 and his wife 90, God could still keep his word. ஆண்டவர் தன்னுடைய வயது 100ஆகவும் தன்னுடைய மனைவியின் வயது 90ஆகவும் இருந்த பின்பும் ஆண்டவர் தாம் சொல்லிய வார்த்தையை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்தார் என்பதை பற்றி அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். When he is looking at how mighty and powerful God is and there is no error in him, he is worshiping God. ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராக சக்தி உள்ளவராக இருந்தார் என்பதையும் அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்தார், வார்த்தையிலே பிரமாணிக்கம் உள்ளவராக இருந்தார் என்பதை பற்றியும் அவர் சிந்தித்ததுதான் அவருடைய வழிபாடு. And he's also thinking that same God has promised him that through his son Isaac he will have descendants. அவர் திரும்பவும் இவ்வாறு யோசித்தார். அதே கடவுள் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கிடமிருந்து தலைமுறைகள் தோன்றும் என்று கூறியிருப்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். And that is why he is telling those two men, அதனால் தான் அந்த இரு வேலைக்காரர்களையும் பார்த்து இவ்வாறு சொல்கின்றார். now you don't come with us, நீங்க எங்களோடு வர வேண்டாம். because if you come, நீங்க எங்கூட வந்தீங்கன்னா you will hinder my worship. என்னுடைய வழிபாட்டை நீங்கள் தடை செய்வீர்கள். What is worship? வழிபாடு என்றால் என்ன? Worship is when you look at God, how great and mighty he is. வழிபாடு என்பது ஆண்டவர் எவ்வளவு உயர்ந்தவராகவும் வல்லமை உள்ளவராகவும் இருக்கின்றார் என்பதை கண்டுகொள்வது. When you are listening to his voice, his word, நீங்கள் அவருடைய ஞானமுள்ள வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பது. and you are saying, God, because I love you, I'm going to obey even though it's painful and uncomfortable. எனக்கு வசதி இல்லாமலும் எனக்கு அது ஒரு வலியை கொடுப்பதுமாக இருந்தாலும் நான் உமக்கு உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று கூறுவதுதான் வழிபாடு. I'm going to obey you, Lord. ஆண்டவரே, நான் உமக்கு கீழ்ப்படிவேன். And I'm going to obey you cheerfully. நான் உமக்கு மகிழ்ச்சியோடு இதய மகிழ்ச்சியோடு கீழ்ப்படிவேன் என்பதாகும். Not with a grumpy heart. நான் ஒரு முணுமுணுக்கும் இதயத்தோடு நான் செய்ய மாட்டேன். Because I love you. ஏனென்றால் நான் உம்மை அன்பு செய்கிறேன். Praise the Lord. Praise the Lord. That's worship. அதுதான் வழிபாடு. What happened? என்ன நடந்தது? What happened? என்ன நடந்தது? When they were worshipping, அவ்வாறு அவர்கள் வழிபாடு செய்யும் போது the son asked Abraham, அவருடைய மகன் ஆபிரகாமை நோக்கி இவ்வாறு கேட்டான். we got the fire, we got the wood. நம்மிடத்தில் பலிக்கான விறகு இருக்கின்றது, பலிக்கான தீ இருக்கின்றது. Where is the sacrifice? ஆனால் தகன பலிக்கான அந்த மிருகம் எங்கே என்று கேட்டான். Did he say you are the sacrifice? அப்போது ஆபிரகாம் அது நீதான் என்று சொன்னாரா? Or did he believe God? அவர் எவ்வாறு கடவுளை நம்பினார்? Even though my God has asked me for a sacrifice, என்னுடைய கடவுள் ஒரு தகன பலியை என்னிடம் கேட்டு இருந்தாலும், my God is so good, என்னுடைய கடவுள் எவ்வளவு நல்லவர், he will surely provide a substitute for the sacrifice. நிச்சயமாக இந்த தகன பலிக்கான ஒரு பதிலாக ஒரு பொருளை அவர் எனக்கு தருவார் என்று நம்பினார். When you are in worship, நீங்கள் இவ்வாறு வழிபாட்டில் இருக்கும்போது you will be trusting God completely, நீங்கள் முழுமையாக ஆண்டவரை நம்புகின்றீர்கள். and you will be speaking what he has spoken. ஆண்டவர் ஏற்கனவே என்ன பேசினாரோ அதையே நீங்கள் பேசுகின்றீர்கள். You are no longer focused on your pain, your hurts and your weakness, your sinfulness. நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய காயங்களை பற்றியோ உங்களுடைய குறைகளை பற்றியோ உங்களுடைய பாவங்களை பற்றியோ அல்லது உங்களை மற்றவர்கள் கொடுத்த துன்பங்களை பற்றியோ நீங்கள் யோசிப்பதில்லை. What happens? என்ன நடக்கின்றது? When Abraham is about to kill his son, ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி கொடுக்க கையை ஓங்கிய போது he begins to hear the voice of God. அவர் ஆண்டவருடைய குரலை கேட்கின்றார். When God called him, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது he could hear the voice of God. ஆண்டவருடைய குரலை அவரால் கேட்க முடிந்தது. God called him through an angel. ஆண்டவர் ஒரு தூதர் வழியாக ஆபிரகாமை அழைத்தார். And he got solution to his situation. அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ற தேர்வை அவர் பெற்றுக்கொண்டார். My friend, everybody sitting here, நண்பர்களே, இங்கு உட்கார்ந்திருக்கிற நீங்கள் அனைவரும்,
All of us want solution to our situation. நம்முடைய சூழ்நிலைகளுக்கு நாம் தீர்வு காணும்படியாக இங்கு அமர்ந்திருக்கின்றோம். But we don't want to worship God. ஆனால் நாம் ஆண்டவரை வழிபடுவதற்கு தயாராக இல்லை. But we only want good things from God. ஆண்டவரிடமிருந்து நல்ல காரியங்கள் எனக்கு தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கின்றோம். The only thing that good things will flow from God when we learn to worship Him. ஆண்டவரை நாம் வழிபட கற்றுக்கொள்ளும் போதுதான் ஆண்டவரிடமிருந்து நல்ல காரியங்கள் எல்லாம் நம்மை நோக்கி பாயத் தொடங்கும். You go and look into the Bible. நீங்கள் சென்று பைபிளை நீங்கள் திறந்து பாருங்கள். Everywhere there were healings and miracles. எல்லா பகுதிகளிலும் அங்கு அற்புதங்களும் சுகமளித்தலும் காணப்படுகிறது. These were the people who were worshiping God. இந்த மக்கள் தான் ஆண்டவரை வழிபடுகின்ற மக்களாக இருந்தார்கள். They could believe for the impossible things becoming possible. முடியாத காரியங்கள் எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் வழிபட்டார்கள். Daniel is put in the lion's den. தானியேல் சிங்க குகையிலே தள்ளப்பட்டார். He is not sitting and crying and asking God to save him. அப்போது அவர் சிங்க குகையிலே இருந்து அழுது கொண்டு ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று அவர் ஜெபிக்கவில்லை. But he is busy worshiping God. அவர் மிகவும் துரிதமாக அவர் ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருந்தார். Praising and thanking God for who he is and so mighty he is. ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வாறு இருக்கின்றார் என்பதை குறித்து அவருடைய வல்லமை நினைத்து அவர் போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார். And the lion's mouth are shut. அப்போது சிங்கங்களின் வாய்கள் எல்லாம் கட்டி போடப்பட்டன. Let me give another example which happens in our day-to-day life. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும். There is a man named Paul. பவுல் என்ற ஒரு மனிதர் இருந்தார். He is going to the temple to preach the gospel. அவர் ஜெபக்கூடத்திற்கு இறை வார்த்தையை அறிவிப்பதற்காக சென்று கொண்டிருந்தார். And every day he goes, he finds a slave girl who is telling the people, these are the servants of the Most High God. அவ்வாறு ஒவ்வொரு நாளும் அவர் செல்லும் போது அங்கு ஒரு அடிமை பெண்ணை அவர் கண்டார். அவள் இதோ இவர்கள்தான் உண்மையான ஆண்டவருடைய தூதர்கள், பணியாள்கள் என்று அவள் கத்திக்கொண்டிருந்ததை அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். They are the ones who are showing you the way to salvation. மீட்புக்கான வழியை காட்டுகின்றவர்கள் இவர்களே என்று அவள் கூவிக்கொண்டிருந்ததை அவர் அங்கு கவனித்துக் கொண்டிருந்தார். Paul is very angry with this woman girl. அப்போது பவுல் இந்த பெண்ணை பார்த்து மிகவும் கோபமாக இருந்தார். If this girl is talking good things, why should Paul be angry? இந்த அடிமை பெண் உண்மையான காரியத்தை பற்றி அவள் கூறிக்கொண்டே இருந்தால் ஏன் பவுல் அந்த பெண்ணை பார்த்து அவர் கோபப்பட வேண்டும்? ஏன் கோபப்பட வேண்டும்? Can somebody tell me why is Paul angry? யாராவது அதுக்குள்ள காரணத்தை சொல்ல முடியுமா? She is saying that these are the servants of the Most High God. வல்லமையான உன்னத கடவுளுடைய பணியாள்கள், தூதர்கள் இவர்கள் என்று அவள் சொன்னபோது பவுலுக்கு ஏன் கோபம் வந்தது? Listen to them. அவங்கள கவனிங்க, இந்த இவர்களுக்கு செவி கொடுங்கள். They show you the way to salvation. மீட்கான வழியை இவர்கள் உங்களுக்கு காட்டுவார்கள் என்று அந்த பெண் கூறிக்கொண்டிருந்தாள். Will you be angry? அப்ப நீங்க கோபப்படுவீங்களா உங்களை பத்தி அப்படி சொன்னா? Brother Edwin, if you are organizing a retreat here and somebody is putting some posters and saying go to that place or where the word of God is being preached, will you be angry with that person? நீங்க நற்செய்தி நடத்துவதற்கு இப்படி தயார் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க சார்பா யாரோ ஒருத்தங்க ஒரு போர்டு இது மாதிரி எழுதி வச்சு அந்த சகோதரர் வீட்டுக்கு போங்க அங்க நற்செய்தி நடக்குது அப்படின்னு வழிகாட்டிட்டு இருந்தா அவங்கள பார்த்து நீங்க கோபப்படுவீங்களா? But Paul is angry. ஆனா ஏன் பவுல் அந்த அடிமை பெண்ணை பார்த்து கோபப்பட்டாரு? Why is he angry? எதுக்காக கோபப்பட்டாரு? Because the spirit is deceiving the people. ஏனென்றால் அந்த பெண்ணிடமிருந்த ஆவியானது மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தது. The same evil spirit is prophesying over people. அதே தீய ஆவி மக்களை குறித்த அந்த எதிர்காலத்தை குறித்த குறிகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தது. And the spirit is telling the people about Paul. அதே ஆவிதான் மக்களிடத்திலே பவுலை பற்றி கூறியது. Which is right. சரியானதை கூறியது. And so proving to the people. அதனால மக்களிடத்திலே அது நிரூபித்து காட்டிக் கொண்டிருந்தது. That the other prophecies which are said are also said by the Holy Spirit and not the evil spirit. மற்ற இறைவாக்குகளும் அந்த தீய ஆவியினால் அல்ல தூய ஆவியினால் தான் என்பதை பற்றி கூறியது. So Paul is angry and he cast out that evil spirit. அப்போது பவுலுக்கு கோபம் வந்து அந்த தீய ஆவியை அந்த பெண்ணிடமிருந்து அவர் துரத்தி விட்டார். Now that same slave girl cannot prophesy. இப்போது அதே அடிமை பெண் எந்த விதமான அவளுக்கு இறைவாக்கையும் அவள் உரைக்க முடியாது. So the owners who come to know that the spirit is gone, they are angry with Paul and they beat him up. இந்த பெண்ணை பயன்படுத்தி கொண்டிருந்தவர்களுக்கு இது தெரிய வந்தது, அவளிடமிருந்த குறி சொல்லும் ஆவியானது அவளை விட்டு போய்விட்டது என்று. உடனே அவர்கள் கோபப்பட்டு பவுலை பிடித்து அவரை நையை புடைத்தார்கள், அடித்தார்கள். They beat him with rods. கம்புகளை வைத்து அவரை அடித்தார்கள்.
and they put him in the prison. அவரை கொண்டு போய் ஜெயிலிலே அடைத்தார்கள். Now look what Paul is doing in the prison. அந்த ஜெயிலிலே அவ்வாறு இருக்கும்போது பவுல் என்ன செய்தார் என்று பாருங்கள். Paul and Silas are there in the prison. பவுலும் சீலாவும் அப்போது சிறையிலே இருந்தார்கள். Silas is telling Paul, சீலா அப்போது பவுலை நோக்கி இவ்வாறு சொன்னார், my mummy told me not to go with you, எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க இந்த பவுல் கூட சுத்தாதேன்னு சொல்லி. but I did not listen to my mom. நான் அம்மா சொன்னதுக்கு ஒன்றும் கேட்கவே இல்லை. My prayer group leader also told me not to go. என் ஜெபத்துல எங்க தலைவரும் சொன்னார் இவன் கூட சுத்தாதேன்னு. That Paul is casting out demons. இந்த பவுல் வந்து தீய ஆவியெல்லாம் விரட்டிட்டு இருக்காரு, அவர் கூட போகாதேன்னு. That demon will come on you. அந்த அவர் துரத்தின பிசாசு உன் மேல ஏறிக்கும் அப்படி சொன்னாங்க. Paul, why did you cast that evil spirit? எதுக்கு பவுல் இந்த தீய ஆவியை இப்படி அவர் துரத்தினாரு? See now what has happened to us. பாருங்க இப்ப நீர் அப்படி இந்த தீய ஆவியை விரட்டினதுனால நமக்கு என்ன ஆச்சு? I did not cast out evil spirit. நான் ஒன்னும் அந்த தீய ஆவியை வெளியே விரட்டலையே. Because I came with you. நான் உன் கூட வந்ததுனால I also got beating with you. எனக்கு இப்படி அடி கிடைச்சது. Because of you. உன்னால I am also in the prison. நான் அந்த சிறை கூடத்துல இப்படி கட்டி வைக்கப்பட்டிருக்கேன். And where is your God? எங்க போனார் உங்க கடவுள்? He is supposed to save you, no? இப்ப வந்து அவர் உங்களை காப்பாத்தணுமே. Today God is on holiday. இன்னைக்கு கடவுள் லீவ் எடுத்துட்டு போயிட்டாரா? They both are discussing. அப்ப ரெண்டு பேரும் உட்கார்ந்து இப்படி விவாதிச்சிட்டு இருந்தாங்க. And Paul is saying, yes man, I think today God got a band in heaven. அப்ப அவர் சொன்னாரு, ஆமா நீ சொல்றது சரிதான், அன்னைக்கு மோட்சத்துல பந்து விட்டுருக்காரு போல. I came from Cochin, the bus had band, so I could not come by bus. நான் கொச்சின்ல இருந்து வந்து அங்க பந்துன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு பஸ்ல ஏற முடியாது. So there was a band in heaven. அப்போ ஹெவன்ல மோட்சத்துலயும் கடவுள் பந்து அறிவிச்சிட்டாரு போல இன்னைக்கு. Is Paul saying that? அப்படி பவுல் சொல்லிட்டு இருந்தாரா? What is Paul doing? அப்ப பவுல் என்ன செய்து கொண்டிருந்தார்? What is Paul doing? பவுல் என்ன செய்து கொண்டிருந்தார்? Worshipping his problems. அவருடைய பிரச்சனையை வழிபட்டு கொண்டிருந்தாரா? Thinking about his problems. அந்த பிரச்சனையை அப்படியே யோசிச்சுட்டே இருந்தாரா? Thinking about his hand bleeding and body is bleeding. அப்படி கையில ரத்தம் வடியுது, உடம்பெல்லாம் ரத்தம் வடியுது, அதை பார்த்து அப்படியே யோசிச்சுட்டு இருந்தாரா? What is he worshipping? அவர் என்ன வழிபட்டு கொண்டிருந்தார்? What is he doing? என்ன செய்து கொண்டிருந்தார்? Praising, thanking and singing hymns to God. ஆண்டவரை போற்றிக் கொண்டும் புகழ்ந்து கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்தார். Now what should he actually do? Normally what would people do? இயற்கையிலேயே இப்படிலாம் நடந்ததுன்னா மக்கள் என்ன செய்வாங்க? Not you. You all are all in prayer. You all will. நீங்க எல்லாம் ரொம்ப ஜெபத்துல இருக்கீங்க, நீங்க இல்ல. Those people who don't pray, what will they do? ஜெபத்துல இல்லாத மக்கள் அவங்க என்ன செய்வாங்க? இப்படி ஒரு சூழ்நிலையில They will be thinking about problem. அவங்க பிரச்சனையை பத்தி அப்படி யோசிச்சுட்டே இருப்பாங்க. They will be thinking about their pain. அவங்க அப்பா எவ்வளவு வலிக்குதுன்னு சொல்லி வலியை பத்தி நினைப்பாங்க. But you all are nalla romba people. அவங்களாம் ரொம்ப நல்ல மக்கள். You all will be only talking about God. நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, ஏன்னா எப்பவும் கடவுளை பத்தி தான் பேசுவீங்க. You will never talk about your problem. உங்க பிரச்சனையை பத்தி நீங்க பேசவே மாட்டீங்க. Even in the problem, you all are only praising God. அப்படி பிரச்சனை இருந்தா கூட கடவுளை போற்றி போற்றி புகழ்ந்துட்டே இருப்பீங்க. போட்டி prayer. போட்டி ப்ரேயர் பண்ணுவீங்க. Correct? சரிதானே? அப்படிதான் செய்வீங்க நீங்க. Nobody has touched you. ஒருத்தர் கூட உங்களை தொட்டதில்ல. But somebody did something to you. யாரோ ஏதோ சொன்னாங்க. Full morning to night prayer only that would காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஆண்டவரே இதுதான் ஜெபம். What are you worshiping? நீங்க என்ன வழிபாடு செய்றீங்க? Doctor, this happens in Nagarkoil. இது நடக்குதா நாகர்கோயில்ல? Even in the pray people. நம்ம ஜெபம் செய்றவங்க கிட்ட நடக்குதா? She is a worshipper. Does this happen? வழிபாடு செய்றவங்க இது நடக்குதா? Hallelujah. Hallelujah. Did Paul pray, God please save me? பவுல் இவ்வாறு ஜெபித்தாரா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று. What happened? என்ன நடந்தது? As he was worshiping God, what happened? அவர் இவ்வாறு ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருக்கும் போது அங்கே என்ன நடந்தது? There was a massive earthquake. அங்க ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. The doors flung open. அப்போது கதவுகள் தானாக திறந்து கொண்டன. Chains were broken. அப்போது கையிலே இருந்த சங்கிலிகள் எல்லாம் கழண்டு விழுந்தன. And they were set free. அவர்கள் விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். What did Paul and Silas do? அப்போது பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள்? As soon as they got free, they ran for their life. அவர்கள் இவ்வாறு எல்லாம் விழுந்தது ஒரே ஓட்டமாக வாழ்வை நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஓடினார்களா? Supposing you are chained. உங்களுக்கு வந்து சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கோங்களே. The chains are broken. அந்த செயின்லாம் கலண்டு விழுந்துச்சு. The door is open. கதவு வேற திறந்துச்சு.
Now what will you do? நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? ரன். Huh? They will run. And what is Paul doing? ஆனா பவுல் என்ன செஞ்சாரு? He didn't run. Huh? He didn't run. Why he did not run? ஏன் அவர் ஓடாம அப்படி இருந்தாரு? How can he run? He was wounded, no? அவருக்கு எப்படி ஓட முடியும்? அங்கதான் அடிபட்டு இருக்குதே. Why did he not run? எதுக்கு அவர் ஓடல? When a person is truly worshipping God, எப்போது ஒருவர் உண்மையிலே ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருக்கின்றாரோ, he is so lost in his worship. அப்போது அந்த வழிபாட்டிலே தன்னை இழந்து விடுகின்றார். He is not distracted. அவருக்கு எந்த கவன சிதறல்களும் இருப்பதில்லை. He is not distracted by his troubles. அவருடைய துன்பங்களால் அவர் கவனம் சிதறடிக்கப்படுவதில்லை. And most important, ரொம்ப முக்கியமானது, he is not even distracted with his blessings. அவருடைய ஆசீர்வாதங்களினால் கூட அவர் கவனத்தில் சிதறடிக்கப்படுவதில்லை. I always say, நான் எப்பவும் சொல்லுவேன், the dangerous moment in a person's life is ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் ஆபத்தான ஒரு நிமிடம் என்னவென்றால், a person who is praying. ஒரு மனிதர் ஜெபிக்கக்கூடிய மனிதர், The most dangerous moment in his life is மிகவும் ஆபத்தான ஒரு நிமிடம் என்னவென்றால், when his prayers get answered. அவருடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதுதான். Huh? Huh? அப்படியா? Huh? Brother Edwin? No? Okay, I'll prove it to you. நான் அதை நிரூபிச்சு காட்டுறேன். When your prayers get answered, உங்க ஜெபங்கள்லாம் பதிலளிக்கப்பட்டவுடன் you get so blessed நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க. that you are enjoying the blessing, நீங்க அப்படியே அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் அனுபவிக்கிறீங்க. that you forget the blesser. நீங்க யார் ஆசீர்வதித்தாரோ அவரை மறந்தே போறீங்க. Tell me one thing. ஒன்ன சொல்லுங்க, நீங்க When you are in trouble, நீங்க துன்பத்துல இருக்கும்போது you are praying more, நீங்க நிறைய ஜெபிக்கிறீங்களா? or when you are blessed more, you are praying more? ஆசீர்வதிக்கப்படும் போது ரொம்ப ஜெபிக்கீங்களா? எப்ப ரொம்ப ஜெபிக்கிறீங்க? When you get blessed more. ஆசீர்வதிக்கப்படும் போது. Huh? Huh? What are they saying? ட்ரபிள். Once you get blessed, Jesus, next trouble I'll come. Till that time, let me take a vacation. ஒரு துன்பத்துல இருந்து விடுதலை கிடைச்சதும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அடுத்த முறை பார்த்துக்கலாம், இன்னொரு துன்பம் வரல, அப்ப நான் வரேன் உங்களை பார்க்கறதுக்கு. இப்போ That is why you find during the retreat, people who are in trouble, they will come till their trouble gets over. அதனால தான் தியானத்துல நீங்க பாப்பீங்க, யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ அது தீர்ற வரைக்கும் வந்துட்டே இருப்பாங்க. The 10 lepers came to Jesus. 10 தொழுநோயாளர்கள் ஆண்டவர் இயேசுவிடம் வந்தார்கள். Jesus healed all of them. எல்லாத்தையும் ஆண்டவர் சுகப்படுத்தினார். The moment they got healed, இந்த எந்த நிமிஷத்துல சுகமாச்சோ, how many came back? எத்தனை பேர் திருப்பி வந்தாங்க? What happened to that one? அந்த ஒரு ஆளுக்கு என்ன நடந்துச்சு? What happened to that one? அந்த ஒரு ஆளுக்கு என்ன நடந்தது? Did he get healed? அவருக்கு சுகமானதா? You mean to say the 9 did not get healed? அப்போ 9 பேருக்கு சுகம் ஆகலன்னு சொல்றீங்களா? But Jesus said to that one who came back, ஆனால் ஆண்டவர் இயேசு வந்த ஒருவரிடம் கூறினார், go, you are made whole. முழுமையான விடுதலை நீ பெற்றுக்கொண்டாய், சமாதானத்தோடு போ என்று சொன்னார். The others got physically healed, மற்றவர்கள் உடம்பிலே சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். but the one who came and worshipped Jesus, திரும்ப வந்து ஆண்டவர் இயேசுவை வழிபட்ட அந்த தொழுநோயாளி, he got healed அவர் சுகம் பெற்றுக்கொண்டார் physically, அவருடைய உடம்பிலே, and he got blessed in every area, அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டது. and most of all, எல்லாத்துக்கும் மேல he got blessed in a relationship with Jesus. ஆண்டவர் இயேசுவோடு உள்ள உறவிலே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். So how is our worship? நம்முடைய வழிபாடு எப்படி இருக்கிறது? So when you are in worship, do you need to ask God to heal you? அவ்வாறு நாம் வழிபட்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று கேட்க வேண்டிய அவசியம் இருக்கின்றதா? When you are in worship, do you need to ask God to set you free? நீங்கள் அவ்வாறு வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும் என்று கேட்க வேண்டிய அவசியம் உண்டா? When you are in worship, the whole day you are in love with Jesus, and the whole day you are talking about his praises, you are talking about what he has done for you. The whole day you are lost in his love. My friend, you don't even have to tell him how much you want the blessing. The blessings will come searching for you. ஒரு நாள் முழுவதுமாக இவ்வாறு ஆண்டவருடைய அன்பிலே நீங்கள் நிலைத்து இருக்கும்போது, ஆண்டவருடைய அன்பை நீங்கள் சுவைக்கும் போது, அவ்வாறு நீங்கள் வழிபாடு செய்யும் போது அவரிடத்தில் நீங்கள் எதுவும் கேட்பதில்லை. மாறாக, ஆண்டவரே நீர் எவ்வளவு அன்பாக இருக்கின்றீர், எனக்காக என்னவெல்லாம் செய்திருக்கின்றீர், நீர் எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கின்றீர் என்பதை பேசுவதிலேயே நாம் நம்மை இழந்து விடுகின்றோம். அவரிடத்தில் எதுவுமே நாம் கேட்பதில்லை, தானாக எல்லாம் அவரிடமிருந்து நமக்கு வருகின்றது. How many times have you heard me saying, please pray for me?
எத்தனை தடவை நான் உங்களை பார்த்து எனக்காக ஜெபிச்சுக்கோங்க நான் சொன்னதை நீங்க எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? I've been coming here for the last 4-5 years. நான் 4-5 வருஷமா இங்க வந்திருக்கிறேன். 5 years. 5 வருஷமா நான் இங்க வந்துட்டு In இருக்கேன். 5 years, how many times have you heard me say to you, please pray for me? அப்ப நான் உங்களை பார்த்து எனக்காக ஜெபிச்சுக்கோங்க அப்படி நான் எத்தனை தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன்? Hello? You know why? ஏன் தெரியுமா? Because I understand if I worship God, everything will be added unto me. That's why he says, seek you first the kingdom of God and his righteousness, everything will be added unto you. ஏனென்றால் எனக்கு தெரியும் நான் வழிபாடு செய்யும் போது என் ஆண்டவர் எனக்கு எல்லாம் தந்து விடுகின்றார் தருகின்றார் என்பதில் நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றேன், அதில் நம்புகின்றேன். எனவேதான் ஆண்டவரையும் அவருக்குள்ள நீதியானதையும் முதல் நீங்கள் தேடுங்கள், அப்போது எல்லாம் மற்ற எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று இறைவார்த்தை கூறுகின்றது. How many times have you heard me ask people for money? எத்தனை தடவை நான் மக்களை பார்த்து கொஞ்சம் பணம் தர முடியுமா அப்படி கேட்டிருக்கேன்? How many times have you heard me? எத்தனை தடவை நான் அப்படி சொல்றதை நீங்க கேட்டிருக்கீங்க? Hello? Why? ஏன் நான் சொல்லல? Because when I worship God, money will come searching for me. ஏனென்றால் எனக்கு தெரியும் நான் ஆண்டவரை வழிபடும் போது பணம் என்னை தேடிக்கொண்டு வரும் என்று எனக்கு தெரியும். In this 14 years, I have learned only one thing. இந்த 14 ஆண்டுகளிலே நான் ஒரே ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். Make my God the center of my life. ஆண்டவரை என் வாழ்க்கையின் மத்தியிலே முதன்மையாக நான் வைத்திருக்க பழகிக்கொண்டேன். Only look at how much I can change my life and become more like him. எவ்வளவு தூரம் நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி நான் அவரை போல் மாற வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டு அதற்கு முயல்கின்றேன். And the more and more I live like him, the more and more the blessings begin to manifest in my life. எவ்வளவுக்கு அதிகமாக அவரை போல் நான் வாழ ஆரம்பிக்கின்றேனோ அப்போது ஆசீர்வாதங்கள் எல்லாம் தெரிவுகளாக வெளிப்பாடுகளாக என் வாழ்க்கையிலே வருவதை நான் கண்டுகொண்டேன். My friend, the blessings in your life, நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள், the manifestation, வெளிப்பாடுகள் will always be in proportion to the change you take place in your life. உங்கள் வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்றதோ அந்த அளவுக்கு ஆண்டவரிடமிருந்து வருகின்ற ஆசீர்வாதங்களும் இருக்கும். So from today, are you going to learn to worship God, or are you going to learn to pray for a blessing? இன்றிலிருந்து நீங்கள் ஆண்டவரை வழிபடுவதை கற்றுக்கொள்ளப் போகின்றீர்களா அல்லது ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் கவனத்தை செலுத்தப் போகின்றீர்களா? So from today, are you going to pray for healing or worshiping? இந்த நாளிலிருந்து ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று சுகத்திற்காக ஜெபிக்க போகின்றீர்களா அல்லது ஆண்டவரை நான் வழிபட போகின்றேன் என்று நீங்கள் முடிவெடுக்க போகின்றீர்களா? Pray healing, very good. Healing? Pray for healing. குணமளித்தலுக்காக நீங்க ஜெபிக்க போகிறீங்களா அல்லது வழிபட போகின்றீர்களா? How do I know that you are worshiping God? எப்படி எனக்கு தெரியும் நீங்க ஆண்டவரை வழிபட போகின்றீர்கள் என்று? The moment you are a worshipper, you will always go around telling everybody you are love with Jesus. எந்த நிமிடத்துல நீங்க நான் வழிபட போறேன் அப்படி நீங்க சொல்றீங்களோ அந்த நிமிடத்துல இருந்து நீங்கள் மற்றவர்களிடத்திலே ஆண்டவர் இயேசுவின் அன்பை பற்றி நீங்கள் பேசுவீர்கள். What did the woman do? அந்த சமாரிய பெண் என்ன செய்தாள்? What did she go and tell the people? மற்ற மக்களிடத்தெல்லாம் போய் அந்த சமாரிய பெண் என்ன சொன்னாள்? That I got healed. எனக்கு நல்ல சுகமாச்சு. Or I met Jesus. நான் ஆண்டவர் இயேசுவை சந்தித்தேன். What are we saying? நம்ம என்ன சொல்றோம்? I got healed. எனக்கு சுகமாச்சு. I got delivered. எனக்கு விடுதலை கிடைச்சது. Or do we say how much our life has changed? அல்லது என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் மாறி இருக்கின்றது என்பதை பற்றி பேசுகின்றோமா? Tell me honestly, when people come to share testimonies, உண்மையை நீங்க பேசணும். உண்மையிலே நம்ம சொல்ல போனா இங்க வந்து மக்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ள வரும்போது do they share testimonies of their life changing or their blessing that they got from God? ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகின்றார்களா அல்லது எவ்வளவு தூரம் என் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி சாட்சி கொடுக்கின்றார்களா? So from today, are we going to be worshippers or askers? நம்ம இன்னையிலிருந்து வழிபாடு செய்கிறவர்களா இருக்க போறோமா அல்லது கேட்கிறவங்களா இருக்க போறோமா? When you are a worshipper, you are giving to God. நீங்க வழிபாடு செய்கிறவராக இருந்தால் கடவுளுக்கு கொடுப்பவராக இருப்பீர்கள். And you are giving everything that God has given to others. ஆண்டவர் எவ்வளவுக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கின்றாரோ அந்த அளவுக்கு கொடுப்பவர்களாக இருப்பீர்கள். 4 days back, 5 days back, 5 நாட்களுக்கு முன்னால் I was teaching about the Samaritan woman. நான் இந்த சமாரிய பெண்ணை பற்றி நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன்.
And that's the time the Lord began to teach me about worship. அப்போதுதான் ஆண்டவர் இந்த வழிபாடு என்றால் என்ன என்பதை பற்றி எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். And the Lord said this woman could not get satisfaction. ஆண்டவர் சொன்னார் இந்த பெண்ணுக்கு அந்த திருப்தி ஒரு நிறைவு கிடைக்கவில்லை என்று. The only satisfaction can come in your life when you have Jesus the center of your life. ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையின் மையமாக இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைவு ஏற்படும். If you experience His love perfectly, ஆண்டவர் இயேசுவின் அன்பை பூரணமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில அனுபவித்தால், you will be able to love others perfectly. மற்றவர்களை நிறைவாக நீங்கள் அன்பு செய்ய முடியும். Let me give you an example. நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன். When you think about the errors that you have done, நீங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்த தவறுகளை பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால், did God punish you? ஆண்டவர் உங்களை அதற்காக தண்டித்தாரா? Or did God forgive you? ஆண்டவர் உங்களை மன்னித்தாரா? So how much forgiveness have you received? எவ்வளவு மன்னிப்பு ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள்? Little or more? கொஞ்சமா நிறையவா? If you believe you have received so much of forgiveness without the punishment, and now somebody comes and does something to you, you will quickly say, God, you have forgiven me so much, I can forgive this person so much easily. இவ்வாறு இவ்வளவு அதிகமாக ஆண்டவர் உங்களை மன்னித்திருந்தார் என்றால், உங்களுக்கு எதிராக யாராவது தீமைகள் செய்து உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டால், நீங்கள் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நான் எவ்வளவு தவறு செய்தேன், என்னை எவ்வளவு அதிகமாக மன்னித்திருக்கிறீர், இவர்கள் செய்கின்ற இந்த தவறை நான் ஒருமுறை கொஞ்சம் மன்னிப்பேன் என்று சொல்வீர்களா? Remember, you can't forgive because you are thinking about yourself. உங்களுக்கு மன்னிக்க முடிவதில்லை, ஏனென்றால் நீங்கள் உங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். Okay. Has anybody ever seen a horse? குதிரை பார்த்திருக்கீங்களா? எப்பமாவது குதிரை In Nagarkoil, they come with a horse ride. இங்க They give you a horse ride. குதிரை வண்டியில அப்படி போறதுக்கு நாகர்கோயில் இருக்குதா? In Bombay, when you go to the beach side, there are horses that you can give them money, and then they will give you that horse. You can sit on that horse and take a ride. பாம்பேல இப்படி கடற்கரைக்கு போனா அங்க குதிரை நிற்கும், பணம் கொடுத்தோன்னா அந்த குதிரையில ஏறி அப்படி கொஞ்சம் தூரம் குதிரை சவாரி செய்யலாம். Okay. So before you take the ride, the person who owns the horse will tell you how to sit. இந்த பணத்தை நீங்க கொடுத்து அந்த குதிரையை அதுல ஏறி உட்கார்ந்து சவாரி செய்யணும்னால அந்த குதிரை வச்சிருக்கிறவன் சொல்லி தருவான். He will give you some instructions. அவன் கொஞ்சம் நமக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வழி காட்டுவான். And he will say, if you pull this rope, அவன் சொல்லுவான், அது கழுத்துல இருக்கிற அந்த கயிறை இப்படி இழுத்தீங்கன்னா the horse will stop. அது நல்லா இழுத்தீங்கன்னா அது நிற்கும் அந்த குதிரை. If he is running too fast, ரொம்ப வேகமா ஓடிட்டு இருந்ததுன்னா see that you pull it. அந்த கயிறை எடுத்து இப்படி இழுத்துக்கங்க. Okay? சரியா? And he gives you the instruction. இவ்வாறு எப்படி பண்ணணுங்கிற அந்த வழிமுறைகளை அவர் சொல்லி கொடுக்குறாரு. And then you sit on the horse. அப்புறம் நீங்க குதிரையில ஏறி உட்கார்ந்துட்டீங்க. He told you to keep it holding your hand the rope. அந்த கயிறை இப்படி பிடிச்சிட்டு உட்கார்ந்துக்கங்க அப்படி சொல்லியிருக்காங்க. You let it loose. நீங்க கயிறை அப்படி விட்டுட்டீங்க. So the horse is walking. இப்போ குதிரை நடந்துட்டே இருக்குது. Now that the rope is loose, நல்லா அந்த கயிறு கீழே விழுந்துச்சு. he slowly starts running. Slowly. அப்ப மெதுவா அப்படி ஓடுது. You are still not doing anything. நீங்க ஒண்ணுமே பண்ணல. Now he's running fast. இப்ப ரொம்ப வேகமா ஓடுது. Now when he starts running fast, வேகமா ஓட ஆரம்பிச்சதும், will you be able to balance yourself on his back? குதிரை மேல அப்படி உட்கார்ந்திருக்கவங்க அப்படி சரியா நேரா உட்கார முடியுமா? There will be an imbalance. அங்கேயும் இங்கேயும் நம்ம என்ன செய்வோம்? ஆடுவோம். Now when there is an imbalance, அங்கே இங்கேயும் அசையும் போது, you know that you are going to fall. இப்ப நம்ம கீழே விழ போறோம். You will grab the horse by the neck. அந்த குதிரை கழுத்தை போய் கட்டி பிடிச்சுக்குவோம். Correct? அப்படிதானே? விழுந்துருவோம்ல. Now have you pulled the rope? இப்போ அந்த கொடுத்த கயிறை பிடிச்சோமா? But you are pulling his neck. குதிரையோட கழுத்தை கட்டி பிடிச்சிட்டோம். Now the horse is running more faster. இப்போ குதிரை ஒரே ஓட்டம்